அப்போ இந்த சூரிய ஒளியாலே இங்கே நிற்கிறவங்க தெரியவே மாட்டேங்கிறாங்க. ஆனால் இங்கே உள்ள இது வந்து நல்ல வெளிச்சமாக தெரியும், தெரியுதா பாருங்க. அப்படியே அங்கே எந்த திசைன்னு தெரியலையே, திசை கூட தெரியல. இது நேர எந்த திசை? இது வடக்க இல்லை தெற்க. இது தெற்க, இது தெற்கு திசை. எஸ், இதுதான் தெற்கு திசை. இது வந்து மேற்கு திசை. இதுதான் மேற்கு திசை. இது வந்து வடக்க. இதுதான் கிழக்க. இப்போ நம்ம எங்கே நிற்கிறோம்னா வர்க்கலை பீச்சில் நிற்கிறோம். இங்கே மூணெல்லாம் தெரியுது. என்னது? நிலா. நிலா தெரிகிறது. ஓகே. இங்கே என்னமோ பேசிக்கிறாங்க. வீட்டுக்கு போகிற பிளான் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. ஒருத்தர் ஒரு கிளாஸில் மணலை எடுத்துக்கிட்டு எறிகிறான் அவன். அந்த அங்கே வந்து நிறைய பசங்க வந்து தண்ணிக்குள்ள உள்ளே விழுந்து கிடக்குறாங்க, விளாடுறாங்க. எப்படி பயங்க விளாடுறாங்களா தெரியுதா? இங்கே வந்து ஸ்பீடு போட்டில் ஏறி வரலாம். அந்த பைக்கு மாதிரி ஒன்று வரும்ல, முன்னாடி வந்து நம்ம வந்து ரூபா கொடுத்தா முன்னாடி உட்காந்துக்கலாம், பின்னாடி இருக்கிற வந்துட்டு அந்த வண்டியை ஓட்டுவாப்புல. அதுதான் தூரமாக இருந்து வரானா ஜூம் பண்ணாலே நம்ம கிளாரிட்டி போயிடுது. பாருங்க டர்னு. பக்கத்துக்கு வந்துட்டான். பக்கத்தில் இங்கேருந்து ஒரு 150 கிலோமீட்டர் 150 மீட்டருக்கு அங்கிட்டு இருக்கும். எப்படி பின்னாடி தண்ணி மேலாக்க தெரிக்குதா? நம்ம இப்போ எங்கே போகிறோம் தெரியுமா? பேராகிளைடிங் இருக்கா, மேலே ஓடி வானத்தில் பறக்கிறது. ஸோ அங்கே போனோம்னா நம்ம இதில் இந்த குத்துக்களை ஏறணும், இல்லாட்டி அங்கே போய் குத்தில் ஏறணும். அங்கே ஒரு குத்தம் ஏறதுக்கு ஒரு வழி வச்சுருக்காங்க. ஸோ அந்த இதில் வந்து ஏறி மேலே போனோம்னா அங்கே தான் அந்த பேராகிளைடிங் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம இப்போ அங்கே பேராகிளைடிங் ஏறதுக்காக இந்த ஹைட்டில் ஏற போகிறோம். ஐயோ, ஸ்டெப்பு இருக்குது. மேலே போகக்குள்ளேயும் பாதி உயிரும் போகணும், பாதி உயிர் போயிடும் போலையே. ஐயோ முடியலை. சரி வாங்க ஏறுவோம். சின்ன குழந்தைகளை ஏறுதாங்க, நம்மளால் ஏற முடியாதா? அப்போ நம்ம கடைசிக்கு இங்கே வரைக்கும் வந்துட்டோம். அப்போ முடியலை, உயிர் போயிடுச்சு. எப்படி இனி கொஞ்சம் தான், ஆல்மோஸ்ட் நம்ம மேலே வந்துட்டோம். இங்கேருந்து பாருங்கள். ஐயோ கடல் தெரிய மாட்டேங்கி. ஆல்மோஸ்ட் நம்ம மேலே வந்துட்டோம். இனி கொஞ்சம் தூரம் தான், இதுக்கு கூட தான் போகணும். அப்பா டாப் வந்தாச்சு. ஐயோ ஐயோ ஐயோ, ஆத்தாடி ஆத்தாடி ஆத்தாடி. ஆஹா, இங்கே இப்படிலாம் இருக்கா? பயங்கரமாக இருக்கு, செமையாக இருக்குல்ல. இங்கே கடையெல்லாம் வச்சுக்க செமையாக இருக்கு. நண்பர்கள் ரிசார்ட் அடிப்படையாக இருக்கா, சூப்பராக. எடுத்து ஃபோட்டோ இல்லை வீடியோ எடுக்கும். ஐயோ இது என்ன ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்கி. போச்சுடா கேமரா போச்சு. ஓகே. இது ஃப்ரோஸ்டி க்ரீமி அண்ட் கஃபே கிரிப் எட்ஜ். இதுன்னு அப்புறத்தோடு போகிறது சூஷிக்கா அபாய ஜாக்கிரதை. நம்ம ஊருக்கு ஒரு ஒரு வெளிநாட்டுக்காரங்க வராங்க, தொப்பியில் வச்சுட்டு செமையா. துணியோ தணல் தணல் சாரமான துணின்னு வச்சேன். ஓகே. இங்கேருந்து சூரியன் செமையாக இருக்குது பார்க்க. ஐயோ മാറിക്കോ പിടിയില്ലാത്തൊരു വണ്ടി വരുന്നു. ഒരു റബഡി പോയില്ല, റബഡി ഗോപാൽ പോയില്ല. ഈ മീൻ വെച്ചേക്കുന്നുണ്ടോ? ഇത് കണ്ടോ അച്ഛാ? ഇത് മീൻ എടുത്തോണ്ട് ഇവിടെ കഴിക്കാൻ തരും ഈ മീൻ. അതാ ഇതിലേത് മീൻ സെലക്ട് ചെയ്താലും കണ്ട് ഇവർ ഇங்கே സെറ്റ് பண்ணி தருவாங்க, மீன் வறுத்து தருவாங்க. அம்மா இந்த காலு இங்கே நிறைய துணிகள்லாம் கிடக்கு. தூக்கிட்டலாம் போக முடியாது, விரட்டி அடிப்பாங்க. மேடம் நிறைய பேர் உட்காந்துட்டு இருக்காங்க. இங்கே வந்து டாட்டு. இங்கே டாட்டு பண்ணுற இடம். ஓகே, டாட்டு பண்ணுறாங்க. இங்கே நிமிஷம் சும்மா போகணும்.
അച്ഛാ ലിനിച്ചാ എവിടെ പോവാ? അച്ഛാ അങ്ങ് പിടിവിട്ട് അങ്ങ് പോവാണല്ലോ. അയ്യോ അതാണ്ട് അവിടെ നിന്നാൽ മതിയാ. ആ അതുവഴി ഇറങ്ങാൻ പറ്റും. இப்போ நம்ம நேராக வண்டிக்கிட்ட போகிறோம். வண்டியில் போய் ஏறிட்டு வீட்டுக்கு போகிறதா பிளான் பண்ணியாச்சு. மேலேருந்து கீழேருந்து மேலே வந்தோம். இங்கே பேராகிளைடிங் உண்டுன்ட்டு. ஆனால் இதுக்கு வந்து கிளைமேட் சரியில்லையா, ஸோ பேராகிளைட் பண்ண முடியாது. அப்போ பேராகிளைட் பண்ணுறதுக்காக இனி ஒரு நாள் வரணும். இன்றைக்கி எதுனாலும் பேராகிளைட் பண்ண முடியாது, முடிவு பண்ணியாச்சு. ஒன்றும் நடக்க முடியாது, ஒன்றும் செய்ய முடியாதுட்டாங்க. ஸோ நடக்கிற விஷயம் கிடையாது. ஸோ இனி ஒரு நாள் வரலாம். இப்போ நாங்கள் காரில் ஏறி வீட்டுக்கு போகிறதா முடிவு பண்ணியாச்சு. ஓகே, நாங்கள் வந்து கடலை வறுத்த கடலை வாங்கிக்கிட்டு இருக்கோம். அங்கே போயிடுச்சு. எத்தனைச்சா கரணா? ஒரு இது 20 ரூபா வாங்கியாச்சு. 2 வாங்கியாச்சு. நாங்கள் இங்கே நிறைய பேர் கார் பார்க்கிங் பண்ணிக்காங்க. நம்ம காரை அந்த கடைசியில் பார்க் பண்ணிட்டோம். இங்கே கார் பண்ணியிருந்தாலும் நம்ம வந்து டக்குன்னு ஏறி போயிருக்கலாம். இங்கே நிறைய பேர் நின்றுருக்காங்க தெரியுமா. ஆக்சுவலி நம்ம வந்துட்டு மேப்பில் வந்துட்டு வர்க்கலை பீச்சுன்னு செட் பண்ணோம்னா இந்த இடம் தான் காமிக்கும். ஆனால் நம்ம வந்து அந்த பக்கம் வந்துட்டோம். ஓகே, എനിക്കാന്നോ இது ஃபோட்டோ எடுக்கிற இடம். பப்ளிக் டாய்லெட்டா? ஐயோ, விசில் அடிக்கிறாங்க எங்கெங்கேயோ. யார் தான் விசில் அடிக்கிறான்னு தெரியல. விசில் சவுண்டு மட்டும் கேட்குது. இது க்ளீன் ஆகுதில்ல. ஓகே, இப்போடா நாங்கள்லாம் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. அந்த பக்கம் ஒரு பொண்ணு வந்துட்டு சிகரெட்டு பிடிச்சிக்கிட்டு இருக்கா. நான் அதை எடுக்கலை. எடுத்தோம்னா அடுத்த பிரச்சனை ஆயிடும். அதனால தான் எடுக்காமல் அப்படிங்கிட்டு வந்துட்டேன். யாரா விசிலடிக்குன்னு பார்த்தா அங்கே ஒரு ஆள் கொடியை பிடிச்சி போகிறாரா. அவர் வந்து தண்ணிக்குள்ளே போகிறவங்களெல்லாம் வெளியில் பத்துறாரு. டைம் ஆயிடுச்சுட்டு. நாங்கள் லுலு மாலுக்கு வந்திருக்கோம். கொல்லம் லுலு மால். ஓகே, நம்ம இது வழி மேலாக்க ஏறி போகணும். ஏறி போகணும். அந்த மேலே ஃபுட் கோர்ட் அதாண்டா അവിടെ കഴിക്കുന്നത്. அங்கே தான் சாப்பிடணுமா. തിരുവനന്തപുരം ഏറ്റവും പേര് തിരുവനന്തപുരം അല്ലേ സാർ?